இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ் தான். கெடு. ஆயுஷ். அண்ணி 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 நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க எல்லாம் ஓகே தானே? நார்மலா ஆயிடுச்சா? என்னன்னு சொல்லுங்க. ம் ஓனா என்ன அர்த்தம்? ஒழுங்கா ஒரு அப்டேட் கொடுங்களேன். ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? அது ஆயுஷ், ஆதாரம் கைக்கு கிடைக்கதான் இருந்தது. ஆனா அப்படின்னா அதாவது எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்தது. ஆதாரத்தை தேடும் போது நாங்க அந்த காரை பார்த்துட்டோம். ரியலி நாட் பேட் அண்ணி. அங்க இவ்ளோலாம் நடந்திருக்கா? சூப்பர். ஆனா அதனால என்ன லாபம் ஆயுஷ்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆதாரமும் கிடைக்கல, பல்விந்தரும் கையில சிக்கல, அப்புறம் இந்த புர்கா போட்ட லேடி. இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா கூட நாம உண்மைதான் பேசுறோம்னு அவங்க எப்படி நம்புவாங்க? எல்லா விஷயமும் கையிலே இருந்தது. ஆனா இப்ப எங்க கையில எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத லக்ஷ்மி. பாட்டி, கடவுள் ஒரு கதவை அடைச்சார்னா இன்னொரு கதவை திறந்துடுவாரு. எல்லாம் சரியாயிடுமா. அது மட்டும் இல்லாம உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். நீ நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவ. நீ தைரியத்தை இழக்காத. அப்பா உன் கூடவே இருக்க. நானும் இருக்கேன். நானும் எப்பவும் இருப்பேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம சீக்கிரம் இங்க வந்துரு. ரிஷி கூட இருக்கானா? இருக்கா. நீ ஸ்பீக்கர்ல போடு. ரிஷி கண்ணா. டாட். லக்ஷ்மி நீ நல்லா பாத்துக்கிறல? இதை நீங்க லக்ஷ்மி கிட்டே கேட்டிருக்கலாம்ல. அவளை பாத்துக்கிறனா இல்லையான்னு சொல்லு. ரொம்ப அதிகமா பாத்துக்கிறா. அது போதும். இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே ரெண்டு பேரும் பிரியாம சேர்ந்து இருந்தாலே எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. கேட்டிங்கல்ல? வீட்டுக்கு வந்ததும் பேசலாம். ஓகே பாய். பாய். நான் தான் உன் கூடவே இருக்கல லக்ஷ்மி. உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன். அண்ட் மரிஷ்காவையும் தேடி கண்டுபிடிக்கலாம். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. ரிஷி, அது என்ன? அந்த புர்கா போட்ட ஒரு லேடி இருந்தால, அவளை நான் லைட்டா பாத்துட்டேன். அதாவது கொஞ்சம் பார்த்தேன். அவ யாருன்னு பாத்தியா? ஐ மீன், அவ யாருன்னு தெரிஞ்சதா? மலிஷ்கா. அந்த புர்கா போட்டிருந்த பொண்ணு மலிஷ்கா தான். மலிஷ்காவா இருக்காது. நான் நம்ப மாட்டேன். ஐம் ஷூர் அது மலிஷ்காவா இருக்காது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மலிஷ்காவை பத்தி நல்லாவே தெரியும். அவ அந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ண மாட்டா. நீ என்ன சொல்ற? மலிஷ்காவும் பல்விந்தரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? அவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்களா? அண்ட் மலிஷ்கா உன்னை கிட்னாப் பண்ணுவான்னு சொல்றீங்க? இல்ல லக்ஷ்மி, மலிஷ்கா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பான்னு தோணல. அண்ட் ஒரு செகண்ட், அந்த புர்கா போட்டவ மலிஷ்கான்னு நீ சொல்றல, அவதான் உன்னை கிட்னாப் பண்ணிருக்கானா? அப்போ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது யாரு? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். லக்ஷ்மி, இவ்வளவு பெரிய ரிஸ்க கண்டிப்பா மலிஷ்கா எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அண்ட் அவ என்ன கிரிமினலா? அதோட நீ அவளை கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னல. நீ ப்ளேம் பண்றது மலிஷ்காவை. அப்படின்னா போலீஸ் அவளை ஈஸியா பிடிச்சிருவாங்கல்ல? இல்ல, நீ சொல்றது கண்டிப்பா தப்பு லக்ஷ்மி. இவ்வளவு பெரிய ரிஸ்க நிச்சயம் மலிஷ்கா எடுக்க மாட்டா. ஷி கான்ட் டு இட். அவ இதை பண்ணுவான்னு நான் நம்பல. ஐம் ஷூர் அது வேற யாரும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது மலிஷ்கா இல்ல. அப்ப நிஜமாவே அது மலிஷ்கா கிடையாதா?